மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம் ஐயா. வள்ளுவம் காட்டும் செல்வச்சந்திரனின் இன்றைய குறளை படிக்க விரும்புபவர்கள் படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. படிங்கம்மா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. குறள் எண் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 293. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 30 வாய்மை, 3 துறவறவியல், 1 அறத்துப்பால். நன்றிங்க. தஞ்சாவூர்ல இருந்து யோகானந்தங்க ஐயா. படிங்கய்யா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 293. தன்னெஞ்சே அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 30 வாய்மை, 3 துறவியல், 2 அறத்துப்பால். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றிங்க. ஏழுமலையே படிங்க. அதை தொடர்ந்து படிகளையே படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 293. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 1 அறத்துப்பால், இயல் 3 துறவறவியல், அதிகாரம் 30 வாய்மை. நன்றி ஐயா வாய்ப்பு. இனிய உற்சாகமான செல்வ வணக்கம் சார். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை சார், நான் பேசுறது கேக்குங்களா? வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 290. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 30 வாய்மை, அதிகாரம் 30 வாய்மை, 3 துறவறையல், 1 அறத்துப்பால். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். சார் நன்றி சார். நன்றிங்க. சதீஷ் படிங்க. சதீஷ். இனிய உற்சாகமான செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 293. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 30 வாய்மை, 3 துறவறவியல், 1 அறத்துப்பால். நன்றிங்க ஐயா. நன்றி. யாவேனும் புத்தகம் கையில் இருந்தால் அதுக்கான பொருள் கூறவும். ஐயா சதீஷ். ஏழுமலை. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 293. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொருள்: ஒருவன் தன் பணம் அறிந்து எவரிடத்தும் பொய் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவனது மனமே அவனை சுட்டரிக்கும். திரும்ப ஒரு முறை சொல்லுங்க ஐயா. நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான குறள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே மிக மிக முக்கியமான குறள் இது இன்னைக்கு. அதனால நிறுத்தி நிதானமாக பொறுமையாக கூறவும். ஒருவன் தன் மனம் அறிந்து எவரிடத்திலும் பொய் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவனது மனமே அவனை சுட்டெரிக்கும். சரி, அப்ப மனமறிந்து பொய் சொல்லக்கூடாது. அப்ப மனமறியாம பொய் சொல்லலாமா? கூடாது. இல்லைங்கய்யா, மனம் அறியாமல் பொய் சொல்லலாமா? எந்த நிலையிலும் பொய் பேசக்கூடாது. அப்படி இல்ல, மனம் அறியாமல் நீங்கள் பொய் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்ப மனம் அறியாமல் பொய் சொல்ல முடியுமான்னா, மனம் அறியாமல் நீங்கள் பொய் சொல்ல முடியாது. அப்ப இன்னைக்கு குறள் இருக்கு பாருங்க, இது எல்லாருக்குமான பொருத்தக்கூடிய குறள். மிக முக்கியமாக வந்ததுன்னா, இங்க எல்லாருமே செல்வந்தர் ஆவதற்காக நாம் வந்திருக்கோம். செல்வந்தர் ஆவதற்கான மிக முக்கியமான குறள்ல ஒண்ணுது. இன்று நாம் பார்க்கக்கூடிய வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையுடைய குறள்
பால் 1 அறத்துப்பால், இயல் 3 துறவறவியல், அதிகாரம் எண் 30 வாய்மை. அதாவது எந்த இடத்துல வச்சா சிறப்பா இருக்கும் அப்படின்றனால தான் இதை துறவரத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா துறவரத்துல இருக்கிறவர் கண்டிப்பாக வாய்மைத்தான் பேச வேண்டும் என்பதற்காக. ஆனா இந்த குறள் எல்லா இயல்லையும் வைக்க வேண்டிய குறள். இது எல்லா இயலுக்கும் பொருந்தும். இல்லறவியலுக்கு பொருந்துமா? பொருந்தும். துறவறவியலுக்கு பொருந்துமா? பொருந்தும். ஊழியலுக்கு பொருந்துமா? பொருந்தும். அரசியலுக்கு பொருந்துமா? அறநிலையலுக்கு பொருந்துமா? படையலுக்கு பொருந்துமா? சரிங்களா? அமைச்சியலுக்கு பொருந்துமா? கூழியலுக்கு பொருந்துமா? குடியியலுக்கு பொருந்துமா? நட்பியலுக்கு பொருந்துமா? கலவியலுக்கு பொருந்துமா? கற்பியலுக்கு பொருந்துமா? எல்லா இயலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான குறள். என்னன்னா ரொம்ப தெளிவா, இவரை விட தெளிவா சொல்வதற்கான ஒரு மகானோ ஒரு அறிவியல் விஞ்ஞானியோ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி குறள் பார்க்கும்பொழுது தான் நமக்கு எவ்வளவு டெப்த் வச்சிருக்கிறான்ற தெரியும் நமக்கு. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. ஒருவேளை உங்க மனசுக்கு தெரிஞ்சே நீங்க ஒரு சொல்லையோ ஒரு செயலையோ ஒரு கருத்தையோ பொய்யாக சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதான் தன்னெஞ்சு அறிவது. உங்க மனசுக்கு தெரியும் அது பொய்தான்னு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொய்த்த பின், சரிங்களா, உங்க மனசுக்கு தெரிஞ்சதான் நீங்க செய்றீங்க. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா, செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு தன் நெஞ்சே தன்னை சுடும். வேற யாரும் உங்களை தண்டிக்கவே வேண்டியதில்லை. யாரும் தண்டிக்கவே வேண்டியதில்லை. சரிங்களா? வால்மீகி என்கிற ஒரு வழிப்பறி எப்படி ராமாயணத்தை இயற்றினார்? யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு வழிப்பறி திருடன் அவர். ஆனா ராமாயணத்தை எழுதக்கூடிய அளவுக்கு புலமை பெற்று எழுதி ராமாயணத்தை எழுதியது யார்? வால்மீகின்னு சொல்ற அளவுக்கு அவர் பேர் உருவாயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? யாராவது சொல்ல முடியுமா? வால்மீகி எப்படி இப்படி மாறினார்னு? ஹலோ, யாரும் இல்லையா? அருணகிரியா இல்லையா? ஐயா லைன்ல தான் இருக்கேன். அந்த இவரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்றேன். ஆக்சுவலா அவர் வந்து அந்த ஹூக்ளி நதியில வந்து பிணத்து மேல கடந்து வந்து இரவு நேரத்துல அவரோட மனைவி மேல ஆசை இருந்ததுனால பிணத்து மேல வரன்னு தெரியாம கூட ஒரு போட்டுன்னு நினைச்சு வந்தாரு. அப்ப சொல்லுவாங்க இவ்வளவு ஆர்வத்தை வந்து நீங்க பக்தியில செலுத்துங்க, அப்ப அது மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவங்களும் சேர்ந்து சாரதா தேவியும் சேர்ந்து அவ்வளவு பெரிய வந்தாங்க. அவரோட சீடர் ராமகிருஷ்ணன் வந்தாரு. அது மாதிரி வந்து கம்ப்ளீட் யூட்டர்ன் இல்லைன்னா நம்ம விவேகானந்தர். சரி. சோ அது மாதிரி வால்மீகி கதை தெரியுமா? தெரியல ஐயா. வேடுவரும் தெரியும், அவர் வந்து திருடரும் தெரியும், பட் இந்த எப்படி மாறினாருன்னு தெரியல. அவரு பல இடங்களுக்கு திருட போகும்போது ஒரு நாள் ஒரு ஞானியினுடைய குடிசைக்கு திருட போயிடுவாரு. அங்க ஒண்ணும் கிடைக்காது. அவரு நீ ஒண்ணும் வெறுங்க ஏட போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கையில இருந்தெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பாரு. இவ்வளவு கறியோட கண்ணு அரிசனையோட கொடுக்குறீங்களே அப்படின்னு. என்ன பண்றது, உன் மேல பாவப்பட்டு தானே, ஏன் மேல என்ன பாவம் அப்படின்னு. இல்ல நீ பாட்டுல இவ்வளவு திருட்டு தன்ற, இவ்வளவு வழிப்பறி பண்ற, இந்த பாவம் எல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு. இல்ல இல்ல, எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க, நான் இருக்கிறேன், நாங்க ஒரு 10 பேருக்கு மேல இருக்கிறோம், அதனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு. நீ எடுத்துட்டு போற பொருள்ல வேணா உங்களுக்கு பங்கு இருக்கலாம், ஆனா நீ எடுத்துட்டு போறதுனால கிடைக்கிற பாவம் இருக்கு இல்லையா, இதுல பங்கு அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு. அப்பதான் அவருக்கு ஒரு பொறி தட்டுது, என்ன அவர் இப்படி சொல்றாருன்னு. சரி நீ வேணா போய் வீட்டுல கேளு அப்படின்னு. போயிட்டு அவங்க அப்பா அம்மா கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி திருடிட்டு வரேன்ல, பொருள்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, இதனால வரக்கூடிய பாவத்துல உங்களுக்கு ஏதாவது சேருமா அப்படின்னு. அவன் சொல்லுவான், அப்பா அம்மா காப்பாற்ற வேண்டியது பிள்ளையோட கடமை, நீ உன் கடமையை செய்யற, அதுக்காக நீ போய் சொல்லுவியா திருடுவியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது உன் கடமை, நீ உன் கடமையை செய்யற, நாங்க அந்த கடமையை ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதனால நீ கொண்டு வர பொருள்ல வேணா எங்களுக்கு பங்கு இருக்கலாமே தவிர உன்னுடைய பாவத்துல எங்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்ட்டாங்க. முதல்ல கருக்குனாவது இருக்கு. அப்புறம் மனைவி கிட்ட கேட்கிறாரு, மனைவி அதை தான் சொல்றாங்க, என்னை காப்பாத்துறது உங்க கடமை,
பிள்ளைங்கிட்ட கேட்கிறாரு, அவங்களும் அதே தான் சொல்றாங்க. சகோதர சகோதரிகிட்ட எல்லார்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்றாங்க. அப்ப அவருக்கு என்னன்னா, இவ்வளவு நாள்ல கொண்டு வந்ததுல பொருள்லாம் மட்டும்தான் அவங்களுக்கு பங்கு. பாவத்தில் பங்கு இல்லை. ஐயையோ! அப்ப நம்ம எவ்வளவு பாவத்தை சேர்த்துட்டோம். இதுக்கு என்னதான் பண்றது? அப்படின்னு அவர்ட்ட போய் கேட்டா, திரும்ப அவர் சொல்றாரு, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புண்ணியங்களை செய். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ புண்ணியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறியோ, அவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய பாவத்தினுடைய வீரியம் குறையும்ட்டாரு. அந்த வகையில அவரு அடுத்த நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக ஏதாவது ஒரு பெரிய புண்ணியத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டது தான் ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கதையா, புனையப்பட்டதா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க அந்த மைய கருத்தை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். பல பேர் நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமான கருத்தை விட்டுட்டு அதுல இருக்கிற துணையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கிடப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப அந்த வகையில இதுல என்ன விஷயம்னா, எப்பொழுது அவனுடைய நெஞ்சுக்கு அது தப்புன்னு பட்டுச்சோ, புரியுதுங்களா? அப்ப அவன் நெஞ்சு அவனை சுட ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? இதுதான். தன் நெஞ்சு அறிவது பொய்யேற்க. பல பேருடைய நெஞ்சு பொய்ன்னு அறியாமலேயே, தப்புன்னு அறியாமலே சில விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சோ, தப்புன்னு தெரிஞ்சிருச்சோ, அன்னைக்கு அது என்ன பண்ணும்னா உங்கள சுட ஆரம்பிச்சிரும். அப்படி அவர் வந்து ஒரு வழிப்பறியா இருந்தபோது, ஒரு வேட்டுவனாக இருந்தபோது, கொண்டாந்து வீட்டுக்கு தரும்போது, அவருக்கு அது சுடல. ஏன்னா, அதுவரைக்கும் அவருக்கு தப்புன்னு தெரியல. ஆனா, இந்த பாவம் எல்லாம் நம்மள மட்டும் தான் சாரும். அவங்கள சாரவே சாராது. கொண்டு போய் குடுக்குற பொருள் மட்டும் தான் அவங்கள சாரும். பாவமெல்லாம் நம்மள தான் சாருன்னும்போது, அந்த பயம் வந்தோனே, அந்த ஒரு கருக்குன்னு அந்த ஒரு எண்ணம் விழுந்த உடனே, அவருடைய நெஞ்சு இப்ப அவர சுட ஆரம்பிக்குது. ஏன்னா, அவர் உணர்ந்துட்டாரு. அதனால ஒரு திரைப்படத்துல எம்ஜிஆர் காட்டுவாரு. மனசாட்சி பேசுற மாரி. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? மனிதன் தானா? அப்படின்னு யார் கேட்பாரு? அவருடைய மனசாட்சி கேட்கும். நாம இன்னைக்கு கூட சொல்றோம். ஒரு செயல பார்க்கும்போது, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய செயல பார்க்கும்போது, ச்சே! மனசாட்சியே இல்ல இந்த மனுஷனுக்கு. அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? ஏனென்றால் மனசாட்சி பொய் சொல்லாது. மனசாட்சி பொய்யை ஏற்காது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பல பேர் பொய் சொல்லலாம். பல பேர் பொய் சொல்லலாம். சரிங்களா? பொய்யாக கூட வாழலாம். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அது அவர்களுடைய மனசாட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டு செய்றானா? இல்ல. திருடன் ஏன் நைட்ல கொள்ளடிக்க வரான்? ஹலோ? ஏன்னா அப்ப நம்ம தூங்கிட்டு இருப்போம். நம்ம வந்து ஏஞ்சிக்க மாட்டோம்ல. நம்ம தூங்கிட்டு இருப்போம். அது ஒரு கருத்து. ஒரு காரணம் அது. இன்னொரு காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் அடுத்தவனுடைய பொருள் எடுக்கிறது தப்புன்னு தெரியும். புரியுதுங்களா? அவன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சா, அவன் பகல்லே வந்து எடுத்துட்டு போயிருவான். ஆனா அவன் மனசுக்கு தெரியும் அது தப்புன்னு. அதனால தான் அவன் என்ன பண்ணான்னா, இது தப்புதான்னு தெரிஞ்சு அவன் செய்றதுனால தான், நைட் எல்லாரும் தூங்குன பிறகு வந்து எடுத்துட்டு போறான். அப்போ எப்படி வந்து ஒரு விமானத்துல மிக முக்கியமான ஒரு கருவி பிளாக் பாக்ஸ். எங்கேயாவது விமானம் விழுந்துருச்சு, நொறுங்கிருச்சு அப்படின்னா, முதல்ல தேடுற ஐட்டம் அதுதான். அப்ப விமானம் விழுவதற்கு முன்பாக, நொறுங்குவதற்கு முன்பாக என்னவெல்லாம் நிகழ்வு நடந்தது? என்னவெல்லாம் உரையாடல்கள் நடந்தது? அப்படின்னு பதிவு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாக்ஸ் எதுன்னா, பிளாக் பாக்ஸ். உடனே அத போய் எங்கே இருக்குன்னு பார்த்து முதல்ல அதான் கண்டுபிடிச்சு கொண்டாருவாங்க. என்னதான் நடந்திருக்குன்னு பார்க்கலான்னு. அருணகிரி ஐயா அப்படிதானங்க ஐயா? ஏன்னா விமானத்த பத்தி அவருக்கு தான் தெரியும். ஐயா சொல்லுங்க. இல்ல பிளாக் பாக்ஸ் தானே? எஸ். அது ஆக்சுவலா பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா பிளாக்கா இருக்காது. ரோஸ் கலர்ல தான் இருக்கும். பட் பாத்தீங்களா? ரோஸ் பழக்கத்துல கலர் தான் வந்து இருக்குமா? இது தெரியாமலே நம்ம இவ்வளவு நாளா பிளாக் பாக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல பிளாக் பாக்ஸ் தான் உலகம் முழுக்க சொல்றாங்க. பட் அது கலர் வந்து ரோஸ் கலர்ல தான் இருக்கு. சரிங்க ஐயா. இப்ப இந்த ஆட்சி காலத்துல அது மஞ்சள் கலரா மாத்தலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. சரி. அப்போ பிளாக் பாக்ஸ். சரிங்களா? அது என்னன்னா, அது நிறத்தை குறிப்பது அல்ல. அதான் சொல்ல வரேன். அது நிறத்தை குறிப்பதல்ல. அதாவது எப்படின்னா, மனம் என்பது எப்படி உள்ளே இருக்கின்றதோ, சரிங்களா? நமக்கு உள்ள மனம் இருக்கிறது. அது எங்க இருக்கு? வெளிப்படையா வெளிய தெரியாது. அந்த மாரி இந்த பிளாக் பாக்ஸ்ன்றது என்னன்னா, நடக்கிற நிகழ்வுகள்லாம் பதிவு பண்ணிக்குமே தவிர, அது வெளிப்படையா தெரியாது. அது உள்ளுக்குள்ள இருக்கிற காரணத்தினால அது பேர் பிளாக் பாக்ஸ். நெறைய பேர் நினைச்சுட்டு இருக்கு அது பிளாக்கா இருக்குமோ அப்படின்னு. அது இல்ல. அது உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் எப்படின்னா, ஒரு இருட்டறையில வச்சிருக்க மாரி வச்சுக்கும் அது. நம்ம எடுத்து அத டீகோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுல.
சரிங்களா? அதனால அது பிளாக் பாக்ஸ். இப்போ அது எப்படி விமானத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கும்? அருணகிரியா பிளாக் பாக்ஸ் பொய் சொல்லுமா? கண்டிப்பா சொல்லாது. சொல்லாது. கண்டிப்பா சொல்லாது. கண்டிப்பா சொல்லாதா? கண்டிப்பா சொல்லாது. சொல்லாது. இல்ல வேற மாதிரி ஏதாவது பதிவு பண்ணி வச்சுக்க முடியுமா அதுல? இல்ல எதுவும் பண்ண முடியாது. அந்த மெசேஜ் ரிசீவ் பண்றது, டிரான்ஸ்மிட் பண்றது எல்லாமே அதுல பதிவாயிருக்கும். ஆ, அவங்க என்ன மனநிலையில அதை பண்ணாங்க, என்ன சூழல்ல வந்து ஆ. லெஃப்ட் எடுக்க வேண்டியதுல ரைட் எடுத்தாங்க, ஹைட் குறைக்க வேண்டிய இடத்துல கூட்டினாங்க, எல்லாமே அதுல பதிவா இருக்கும். எல்லாமே பதிவா இருக்கும். பொய் சொல்ல முடியாது அதை. சொல்ல முடியாது. அப்போ மனிதன் கண்டுபிடிச்ச கருவியிலேயே பொய் சொல்ல முடியாதுன்னா, நமக்குள்ள இருக்கிற மனம்ன்ற கருவி இறைவன் கொடுத்தது, இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. அது பொய்யே சொல்லாது. புரியுதுங்களா? இங்க என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் செல்வந்த கலைக்கு வராங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்கிறாங்க. நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்டா, என்கிட்ட அவங்க செய்யறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க அதைப்படி இயங்குகிறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், கண்டிப்பாக வளர்ச்சி வந்தே தீரும். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? இல்ல பாருங்க. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, நீங்கள் எதுபடி நீங்க வாழுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய மனசாட்சிப்படி வாழணும். ஊர் உலகம் இது சரின்னு சொல்லும், தப்புன்னு சொல்லும், என்ன வேணா சொல்லும். உங்களுக்கு இது நியாயம்னு தெரியுதா? உங்களுக்கு இது தர்மம்னு தெரியுதா? உங்களுக்கு இது அறம்னு தெரியுதா? அப்படின்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஏன் மனுஷன் 4 பேருக்கு தெரியுற மாதிரி கொடுக்குறான்? யோசிச்சு பாருங்க. 4 பேருக்கு தெரியுற மாதிரி கொடுக்கறது பெருமை. புரியுதுங்களா? அதனால எடுக்கும்போது யாருக்குமே தெரியாம எடுத்துக்கிறான். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு எடுத்தா அது அசிங்கம். இப்ப இதெல்லாம் நம்ம மனசுக்கு தெரியும். இதெல்லாம் நம்முடைய மனசுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்றோம்? எதை பப்ளிக்கா செய்யணுமோ அதை பப்ளிக்கா செய்றோம். எதை பப்ளிக்கா செய்யக்கூடாதோ அதை பப்ளிக்கா செய்யாம தனியா மறைவுல செய்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு தெரியும் எது சரி, எது தவறு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. சரிங்களா? எது உண்மை, எது பொய்ன்னு தெரியும். இப்ப நமக்கு நேரம் இங்க யோகானந்த ஐயா உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்க யார் சார் அப்படின்னு நான் அவரை பற்றி கேட்கிறேன்னு வச்சுங்க. அவரை பத்தி ஒரு 10 பக்கத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. யோகானந்தானா யாரு அப்படின்னு ஒரு 10 பக்கத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் கொடுத்த 10 பக்க விளக்கத்தை எனக்குள்ள ஒரு 10 பக்கம் விளக்கம் இருக்கணும். யோகானந்தானா யாருன்னு அதோட பொருத்தி பார்ப்பேன். இது அந்த மாதிரி இல்லையே, இருக்கேன்னு எல்லாம் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். ஆனா உண்மை என்னன்னா, அவர் மனசுக்கு தான் தெரியும் யோகானந்தனா யாருன்னு. அவர் சொன்னது இல்ல யோகானந்தம். எனக்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க 10 பக்கம். அது இல்ல யோகானந்தம். அவர் மனசுக்குள்ள இருக்கும் பாருங்க ஒரு 10 பக்கம். அதுதான் உண்மையான யோகானந்தம். அப்ப இந்த இடத்துல நீங்க யாரு நீங்க வாயில சொல்றது இருக்கு பாருங்க. நீங்க யாருன்னு வாயில சொல்றது. அதை தாண்டி நீங்க யாருன்னு மத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி நீங்க யாருன்ற உண்மை எங்க இருக்குன்னா உங்க மனசுக்குள்ளதான் இருக்குது. அதுதான் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. ஏனென்றால் உங்களுடைய நெஞ்சு பொய்ன்னு அறியாம கூட பல நேரத்துல வேலை செய்யும். நம்ம சொல்றோம் இல்லையா, பல திரைப்படத்தெல்லாம் காட்டுவோம். வில்லனை கடைசியா காட்டும்போது எப்படி காட்டுவாங்கன்னா, நல்ல வேளை நீங்க என் கண்ணு திறந்துட்டீங்க, நான் தப்பான வழியில போக பார்த்தேன், நீங்க எனக்கு உணர்த்திட்டீங்க, சரில என் மனக்கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி திறந்து இல்லையான்னா இருக்கும். ஆனா அது எதுன்னா அது பொய்ன்னு தெரியாது. இப்ப நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட்டு இது சாப்பிடலாமா கூடாதான்னு தெரியாமலே நான் சாப்பிட்டு இருக்கோம். பல பேருக்கு அப்போ உண்மை தெரியும் போது தான் ஐயோ இது சாப்பிடக்கூடாதுன்ற உண்மை தெரிஞ்சு பல பேர் விடுறவங்களா இருக்காங்க. நம்ம காலாகாலமா பஞ்சு மிட்டாயி ரோஸ் கலர் எத்தனையோ வருஷமா சாப்பிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த வருஷம் கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் இனிமேல் பஞ்சு மிட்டாயி விற்கவே கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. கேட்கக்கூடாது. ஏன் ரோஸ் ஏன் அது ஏதோ ரோமாடைன்னு ஒரு கெமிக்கல் இருக்குதுங்களாம். சரிங்களா? அது போட்டதுனால கேன்சர் வரும்ன்றாங்க. பஞ்சு மிட்டாய் மட்டும் தடை பண்ணி என்ன பண்றது? சரிங்களா? நாம சாப்பிட்ற மிச்சர் இருக்கு பாருங்க, கலர் கலரான மிச்சர், அதில் கூட அது போடுறாங்க. எத்தனையோ உணவுப் பொருள் அது போடுறாங்க. அப்போ அதனால கேன்சர் வரும்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றோமா? அப்புறம் சாப்பிட்றது இல்லை. இன்னைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல இடங்கள்ல நம்பர் 1 விற்பனையாகக்கூடிய உணவு எதுன்னா பரோட்டா. பரோட்டாவை நம்ம எத்தனையோ காலமா விரும்பி சாப்பிட்றோம். ஆனா அது சாப்பிட்டா உடம்பு கெடுதின்னு தெரிஞ்ச பிறகு சாப்பிட்றோமா?
புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தில் தான் எம்ஜிஆர் அவர்கள் பாடுவாங்க, சரிங்களா? அது என்ன வரிகள்னா, தப்பு செய்தவன் வருந்தியாகணும், தவறு செய்தவன் திருந்தியாகணும், ஏதோ ஒரு வரி வரும். அது அது நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப தப்பு என்பது தெரியாமல் செய்வது என்றும், தவறு என்பது தெரிந்து செய்வது என்றும் அதுல பொருள் காட்டியிருப்பாங்க. தப்பு செய்தவன் வருந்தியாகணும், தவறு செய்தவன் திருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கோர்ட்ல ஏறின உடனே சரிங்களா, ஒரு நோட்டு புத்தகமா இல்ல ஒரு புத்தகத்தை நீட்டி அது மேல கை வச்சு நம்மள சத்தியம் செய்ய சொல்றாங்க. என்ன சத்தியம்? நான் சொல்வதெல்லாம் உண்மை, ம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ம் அந்த சத்தியம் யாருக்காக சொல்றாங்க? எனக்காக, தனக்காக. யாரு அங்க அதாவது நிக்கிறார்? யார் அந்த இடத்துல பேச போறாங்களோ வேத அவருடைய மனசுக்கு சொல்றாங்க அதை. ம். புரியுதுங்களா? ஏன்னா மனசாட்சி தான் ஒழுங்காக உண்மையை சொல்லும். அதனாலதான் வள்ளுவரும் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அது வேற ஒரு பொருள், நம்ம இப்ப அங்க போல. அப்போ எது மாசு, எது கரெக்டு, எது தப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசு எது சொல்றதோ அது சரி. ஏனென்றால் உங்கள் மனம் நீங்கள் உருவாக்கினது அல்ல, இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்த கருவி. இப்ப நம்முடைய அருணகிரியை சொன்ன பாருங்க, என்னதான் மனிதன் உருவாக்கின கருவியாக இருந்தாலும் விமானத்துல இருக்கிற பிளாக் பாக்ஸை நீங்க உங்க வசதிக்கெல்லாம் அதுல பதிவு பண்ணி வச்சுக்க முடியாது. என்ன உண்மை நிகழ்ந்ததோ அந்த உண்மையை தான் அதை பதிவு பண்ணி வச்சுக்கும், சரிங்களா? அதை உருவாக்கினவரே வந்தா கூட அதை மாத்தி அமைக்க முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதை உருவாக்கினவரே வந்தா கூட அதை மாற்றி அமைக்க முடியாது. அப்படிதான் அந்த பிளாக் பாக்ஸ் உருவாகி இருக்கிறது. அதை போலத்தான் நம்மை படைத்த ஆண்டவனே வந்தாலும் இந்த மனசை மாத்தி வைக்க முடியாது. ஆகவே அதுகளுக்கு உண்மை மட்டும்தான் தெரியும். அதனால்தான் வாழ்க்கையில பல பேரு சில இளமையில தப்பு செய்யக்கூடிய அத்தனை பேருமே முதுமையில வருந்தி ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த மனசாட்சி தான். இதுல இளமையா இருக்கும்போது தான் உடம்புல இருக்கிற ரத்தத்தினுடைய வேகம், அறிவினுடைய வேகம், உடம்பினுடைய வேகம்லாம் செஞ்சு நிறைய தப்புகளை பண்ண வச்சிரும். ஆனா அவங்க பக்குவப்பட என்ன ஆகுன்னா, வயசு ஆக ஆக இந்த உடம்பினுடைய வேகம் குறைய குறைய மனசுடைய பலம் கூடி மனசினுடைய வேகம் கூடும். அப்படி கூடும்போது தான் அவளுக்கு பல உண்மைகள் புரியும். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நல்ல மனுஷனா வாழ்வாங்க, சரிங்களா? அதனால நம்ம கவி பேரரசு என்று பார்க்கக்கூடிய கண்ணதாசன் இருக்காரு பாருங்க, அவர் செய்யாத தப்பே இல்லை. சரிங்களா? கடவுளே இல்லைன்னு சொன்னவர். ஆனா கடைசியா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அர்த்தமுள்ள இந்து மதம்னு 10 பார்ட் எழுதினாரு. கண்ணா கண்ணான்னு எழுதியிருக்காரு. ம் கண்ணா கருமை நிற கண்ணா. அதுல 7வது பாகம், அந்த 10 பாகத்துல 7வது பாகம் நீ உன்னை அறிவாய் அப்படின்றது அதனுடைய டைட்டில். 7வது பாகம் அதுல சொல்லியிருக்கிறாரு, ஒரு தனி மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து சில மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால் ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமுடன் வாழ வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய தகுதியும் அருகதையும் எனக்கு அதிகமாக உண்டுன்னு வர அதுல. அது அந்த 10 பாகத்தோட முதல் பக்கங்களே போட்டுருவாரு ஐயா. ம் இல்ல அது எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற யோகியதை எனக்கு ஒன்று எழுதியிருப்பார். இல்ல அதாங்க ஐயா, அது வந்து என்னன்னா நம்ம புத்தக பதிப்பாளர்கள் கொண்டு வந்த விஷயம் முதல் பக்கத்துக்கு. இல்ல அவரு சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் புத்தகம் தயாரிக்கும் போது என்னது 7வது புத்தகத்துல தான் இருந்தது அது. ஓ சரி சரி சரி. இப்போ அதை வந்து என்னன்னா இப்போ ஒரே புத்தகமா மாறி போச்சு, அர்த்தமுள்ள இந்த மதம். இப்போ அதை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு விஷயம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு மனிதன் வந்து எப்படிலாம் வாழலாம் இப்படிலாம் வாழக்கூடாதுன்றதை கைட் பண்றதுக்கு மனம் இருக்கிறது. மனம் எப்பயுமே பொய் சொல்லாதுங்க ஐயா.
சரிங்களா? நான் இன்னைக்கு கடகடன்னு சொல்லிடுவேன், திருப்பிலாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப சீக்ரெட், ரொம்ப ரொம்ப சீக்ரெட். என்னுடைய ஒட்டுமொத்தமான பயிற்சியினுடைய சீக்ரெட்டே இவ்வளவுதான். அதனால இது முடிஞ்சவங்க கவனமா எழுதிக்கங்க, முடியலன்னா அதுக்கு வேற விட்டுருங்க. நான் திருப்பி சொல்ல மாட்டேனா. சரி. ஏன்னா செல்வந்தர் ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட். இதை உங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்சாதான் நீங்க செல்வந்தர் ஆக முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட சீக்ரெட்டை தான் நான் சொல்ல போறேன். ஆனா எத்தனை பேர் செய்ய போறீங்க, இல்ல எத்தனை பேர் செஞ்சுதான் நடிக்க போறீங்கன்றதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க செஞ்சீங்களா இல்லையான்னு. நீங்க என்கிட்ட சொல்றது வேற விஷயம். சில பேர் தினமும் வாக்கிங் போறீங்களா அப்படின்னு கேட்டா டாக்டர் கேட்பாரு, வாக்கிங் போறீங்களா, டெய்லி போக சொன்னேன்னு. டாக்டர் டெய்லியும் போயிட்டு இருக்கேன் டாக்டர்னுவாங்க. நான் டெய்லியும் யோகா செய்ய சொன்னேன், சரிங்களா, டெய்லியும் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு. ஆனா உண்மை என்னன்றது அவர் மனசுக்கு தான் தெரியும். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, எப்படி மற்றவங்களை பத்தி நீங்க அபிப்பிராயம் வச்சிருக்கிறீங்க, அது எல்லாமே உங்க மனசுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் பேசுவாரு, நம்ம அவர்கிட்ட இனிக்க இனிக்க பேசுவோம், வாய் திறந்து பேசிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம், நான் போறான் பாரு கேன பையன், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது. ஆனா வந்துட்டாருன்னா, சார் வணக்கம் சார், அப்படி சார், இப்படி சார், ஆஹா ஓஹோ சார்னு சொல்லுவான். ஆனா மனசுக்குள்ள என்ன சொல்லுவான், போறான் பாரு கேன பையன். அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மை வேறு, வெளியில இருக்கிற நடந்துகிற விதம் வேறு. ஆகவே நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கு என்ன வேணும்னா இதெல்லாம் வேணும். நான் 12 பாயிண்ட் நச்சு 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 நான் சொல்லுவேன். முடிஞ்சவங்க எழுதிக்கங்க. திரும்ப சொல்லவே மாட்டேன். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் நானு. ஏன்னா இது ஒட்டுமொத்தமான சீக்ரெட் இவ்வளவுதான். 1, அதிகாலை பொழுது துயில் எழுவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். 2, வாழ்நாள் நோக்கம், நோக்கப்பணி, இலக்கு அமைத்து அதை அடைய தினந்தோறும் செயல்பட வேண்டும். 3, 9 வகையான ஒழுக்க நெறிகளை என்னாலும் கடைபிடிக்க வேண்டும். 4, தன் வருமானத்தின் ஒரு பகுதியை சமுதாய வளர்ச்சிக்காக மிகவும் மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து வழங்கி வர வேண்டும். 5, நன்றி உணர்வினை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய சிந்தனை, எழுத்து, சொல், செயல் ஆகியவற்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். 6, தன் வாழ்வின் நான் அடையும் அத்தனை நன்மைக்கும் பணமும் மற்றவர்களும் காரணம் என்பதையும், நான் அடையும் அத்தனை தீமைகளுக்கும் என் மனமும் நானும் மட்டும்தான் காரணம் என்பதையும் நன்கு அறிந்து நேர்மறையான வழியில் மட்டுமே செயல்படுவேன். 7, எழுத்தாற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல் ஆகிய 3 ஆற்றல்களை என் வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்காகவும் முழுவதுமாக பயன்படுத்துவேன். 8, செல்வச் செழிப்பை பெருக்குவதற்காக வளமான மனோபாவத்தை வளர்க்கும் விதமாகவே வாழ்நாள் முழுதும் செயல்படுவேன். 9, நம்பிக்கையை பலப்படுத்தி எண்ணிக்கையை பயன்படுத்தி இயற்கையை இணைத்து நான் விரும்பும் அத்தனை வெற்றிகளையும் அடைவேன். 10, பணத்தில், நேரத்தில், நேர்மறை ஆற்றலில் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் செயல்படுவேன். 11, என் வாழ்வின் 4 கூறுகளாகிய சுயம், குடும்பம், தொழில், சமுதாயம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காகவே என் நேரம், உழைப்பு, பணம் ஆகியவற்றை முறையாக செலவழிப்பேன். 12, உலகின் எட்டாத அதிசயமான கூட்டு விளைவின் மகா சக்தி அறிந்து எதிர்கால தொலைநோக்கு பார்வையை வைத்து திட்டமிட்டு நாளை செய்ய வேண்டிய செயல்களை இன்றே செய்து முடிப்பேன் என்பது இந்த 12 விஷயம்தான் செல்வந்தராதற்கான விஷயம். அவ்வளவுதான், சொல்லி முடிச்சாச்சு. இந்த 12 விஷயத்தை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க போகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். பல பேர் சொல்லுவாங்க, நான் அந்த டாக்டர் கிட்ட போனேன், அவர் மருந்து கொடுத்தாரு, சரியாவே வேலை செய்யலன்னு. இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னார்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னதுங்களா, அதை எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணியே இருக்க மாட்டாங்க. சில பேர் வீட்டுல ட்ரெட்மில் வாங்கி போட்டுருவாங்க. ட்ரெட்மில் வாங்கி போட்டுருவாங்க, நடக்காமலே ட்ரெட்மில்ல குறை சொல்லுவாங்க. இல்ல, இது வாங்கினா உடம்பு குறைஞ்சிரும்னாங்க. வாங்கினா உடம்பு குறையும்? அதுல நடந்தா தானே உடம்பு குறையும். பல பேர் வாங்கி போட்டுட்டு அதை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்னா, பல விஷயங்கள்ல நாம் முன்னேறாமல் இருப்பதற்கு எவரையோ குறை சொல்கிறோம், எதையோ குறை சொல்கிறோம். ஆனால் நாம் முழுமையாக செய்து முடித்தோமா என்றால் இல்லை. அது யாருக்கு தெரியும்னா உங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் பல தடவை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சொல்லும் செயலும் ஒன்றாக வேணும். அப்போ உங்க சொல்லும் செயலும் ஒன்றாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, உங்க மனசுக்கே தெரியும் நீங்க சொல்றதை செய்யறாள்னு. உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா உங்க மனசு உங்க கூட நிக்கணும். உங்க மனசு உங்க கூட நிக்கணும்னா
உங்களை பத்தி உண்மை உங்க மனசுக்கு தெரியணும். நீங்க பேசுறது வேற, நடக்கிறது வேறன்னு உங்க மனசுக்கு எப்ப தெரிஞ்சாலும் உங்களை அது முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாது. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை அடைய ஆசைப்படுகிறீர்களோ அதுபடித்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், அதுபடிதான் நீங்கள் செய்கிறீங்க, பேசுறீங்க, எழுதுறீங்கன்றது உங்கள் மனசுக்கு தெரியணும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், சார் தினமும் காலைல 3 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார்ன்னு. உங்களுக்கு ஆஹா 3 மணிக்கு எந்திரிக்கலாம், அற்புதமான விஷயமாச்சு, ஆஹா ஓஹோன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் 3 மணிக்கு எழுந்திருக்கணும் இல்லைன்னு என் மனசுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இங்கே என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செல்வந்தராவதற்கு உங்கள் மனம்தான் பிரதான பொருள், பிரதான கருவி. அதுக்கு தெரியணும் நீங்க சொல்றது படி நடந்துக்கிற ஆள்னு. நீங்க எதை சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிற ஆள்னு யாருக்கு தெரியணும்? உங்க மனசுக்கு தெரியணும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா உங்க மனசாட்சி உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும், கால் மேல கால் போட்டுட்டு, ஐயோ இவன் சொல்றதெல்லாம் நம்புறாங்களே ஊரு. இந்த ஒரு திரைப்படத்துல காட்டுவாங்க இல்லையா, விவேக் பக்கத்துல கூடவே 2 பேர் இருப்பாங்க, மக்கள் எல்லாம் வந்து அப்படியே கூச்சல் போடுவாங்க கீழே. உடனே தலைவா இவங்களுக்குலாம் என்ன செய்ய போறேன்னு, உங்க 2 பேருக்கு என்ன செஞ்ச? ஒன்றும் இல்லை. அதே தான் அவளுக்கும். அந்த மாதிரி உங்க மனசுக்கு தெரியும் சரிங்களா என்னன்ட்டு. நீங்கள் நேரம் தவறாத நபரா, வார்த்தை தவறாத நபரா, உங்களுடைய வார்த்தையில் நேர்மை உள்ளதா, உங்களுடைய செயலில் நேர்மை உள்ளதா, நேர்மறையான வார்த்தைகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, கெட்ட வார்த்தையை நீங்க பயன்படுத்துறது இல்லையா, கோவமே படாத நபரா, நிதானமே பிரதானம்னு வாழக்கூடிய நபரா, இதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க உடனே நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப அற்புதமானவன், நான் ரொம்ப நிதானமானவன், கோவமே வராது, நான் சாந்த சுரூபி சரிங்களா, நான் வந்து விவேகானந்தருக்கு அக்காவோ தங்கச்சியாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ பிறக்க வேண்டிய ஆளு சரிங்களா, காந்திக்கு பக்கத்து வீடு, ஹரிச்சந்திரனுக்கு எதிர் வீடு சரிங்களா, விவேகானந்தருக்கு 3ஆவது வீடு, அப்துல் கலாம் ஐயா வீட்டுல இருந்து 4ஆவது வீடு, அப்படி வாழ்ந்த நாள் நான் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உங்க மனசுக்கு தெரியும் நீங்க யார் என்பது. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஸ்பார்க் கிடைச்ச போது நான் பார்த்தது என்னன்னா, நான் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் என் மனசு கவனிச்சுட்டு இருக்குது, நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் என் மனசு கவனிச்சுட்டு இருக்குது. அப்போ நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன், எதையாவது நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்தாலும் விடாப்படியா இருந்து அதை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு உங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லும், பரவாயில்லையே பையன் முடிச்சிட்டானே அப்படின்னு. அப்படித்தான் எங்களுக்கே தெரியாது, எங்க ஆசான் கிட்ட கேட்டேன், ஐயா இந்த செல்வச்சிந்தன்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு 365 நாள் நடத்தலாமான்னு முடியுமான்னு கேட்டாரு. இல்லை சார் எனக்கு அது தெரியல, ஆனா முயற்சி தான் பண்ணி பார்ப்போமேன்னு. சரி ஓகே, எந்த நிலை வந்தாலும் விடக்கூடாதுன்னு நாம் அதன் நிகழ்ச்சியை நடத்தி 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 366வது நாள் ஏற்காட்டில் சந்திச்ச போது அப்போ அந்த செயல் வழியாக நான் என் மனசுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன ப்ரூவ் பண்ணுன்னா, ஒரு நிகழ்ச்சியை 365 நாளைக்கு எந்த இடர்பாடுகள் வந்தாலும் நடத்த முடியுன்ற ப்ரூஃபை என் மனசு கொடுத்தேன் நான். அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்க மாட்டீங்கன்ற நிரூபணத்தை உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கணும். நான் சாமானியனாக வாழ்வதற்கு நான் இங்கே வரவில்லை, நான் சாதனை படைப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்பதை உங்கள் மனசுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். எல்லா மனிதர்களும் எப்படியோ நான் தனித்துவம் வாய்ந்தவன் என்பதை உங்கள் மனதிற்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்போ செல்வந்தராவதற்கான பாதையில் என்னால் செல்வந்தனாக முடியும், அதற்கான செயல்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், அதற்கான வழிகளில் தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்கள் மனதிற்கு நீங்கள் நிரூபணம் செய்ய வேண்டும். ஐயா பஸ்ஸை ஓட்ட போறது என்னமோ டிரைவர் தான் சரிங்களா, நான் சேலத்தில் இருக்கிறேன், திருச்சிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னா திருச்சி பஸ்ஸில் ஏறி உட்கார்றேன் அப்படின்னா திருச்சிக்கு ஓட்ட போறது என்னமோ யாரு டிரைவர் தான் ஓட்ட போறாரு. ஆனால் அவர் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாரா என்பதை என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். பார்த்துட்டு இருக்குமா இல்லையா? வேற ரூட்ல எங்கேயா திருப்பினார்னா உடனே கேட்குமா இல்லையா நம்ம மனசு, என்ன சார் இந்த ரூட்ல போறீங்க, ஏன் இந்த ரூட்ல போறீங்க, இது ரெகுலர் ரூட் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அப்போ நமக்கு தெரியும் எது ரூட்டுன்னு, அவர் அந்த ரூட்ல போறாரான்னு பாக்குறோம். அதே மாதிரிதான் உங்க மனசுக்கு தெரியும் நீங்க எந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு. புரியுதுங்களா?
அப்ப நீங்க சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருந்தா உங்க மனசுக்கு தெரியும் இவன் எப்பயுமே இப்படிதான்ப்பா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, எதையாவது செஞ்சு தொலைக்கட்டும் விடு, நாம் படுத்து தூங்கணும் தூங்கிடும். உங்க வாழ்க்கையில அது முன்னேற்றத்தெல்லாம் கொண்டு வராது. எப்பயுமே இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா உங்க மனம் அங்க போய் தூங்கிடும். நீங்க தான் மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு இல்ல கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதோ வெற்றியோ பெரிய சாதனையோ படைக்கவே முடியாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் இவன் விடாப்படியா செஞ்சு முடிச்சிருவான்பா, இவன் மட்டும் மனசு வச்சுட்டான்னா செஞ்சு முடிச்சிருவான்னு உங்க மனசுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு பக்கபலமா நிற்கும் ஒரு செயலை செய்வதற்கு. அப்படித்தான் நான் என்னுடைய லட்சியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன். லட்சம் செல்வந்தர்களை உருவாக்கியே தீர வேண்டும் என்று. அதற்கான நிரூபணங்களாகத்தான் இன்று பல பயிற்சிகளையும் பல வகுப்புகளையும் நான் எடுத்து எடுத்து கொடுத்து என்னுடைய மனதிற்கு நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்றதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், செய்யறதான் சொல்றேன், சொல்றதான் செய்யறேன்னு மாத்தி 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 அதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறேன் நான். காலைல 5 மணிக்கு நிகழ்ச்சி நடத்த முடியுமா? நடத்த முடியும்னு என்னுடைய மனசுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். 4 மணிக்கு நடத்த முடியுமா? நடத்த முடியும்னு என்னுடைய மனசுக்கு ப்ரூவ் பண்றேன். மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாயா? மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன்னு என் மனசுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். அடுத்தவனை பத்தி கெட்ட எண்ணம் இல்லையா? கெட்ட எண்ணம் இல்லைன்றதை நான் என் மனசுக்கு ப்ரூவ் பண்றேன். ஆகவே உங்களுக்கு சாட்சி உங்களுடைய மனம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. அப்போ நல்லவர்க்கெல்லாம் 2 சாட்சி. என்ன சாட்சி? ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தினுடைய சாட்சி. ஏன்னா ரெண்டுமே பொய் சொல்லாது. அதுக்காக தான் ரெண்டுமே என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. அப்போ நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் முன்னேறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு இவ்வளவு வருஷமாகி ஏன் நாம நினைச்ச முன்னேற்றத்தை அடையலைன்னா நாம நம்ம மனசுக்கு பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னன்னா முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா செயல்பாடுகளுடைய உச்சபட்சமான செயல்பாடை நாம் இதுவரைக்கும் தொடவே இல்லை. நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கான மேக்சிமம் எஃபோர்ட் எடுத்துட்டீங்களான்னா இன்னமும் நாம் எடுக்கல. உங்க மனசுக்கு தெரியும் நீங்க மேக்சிமம் எஃபோர்ட் எடுத்துட்டீங்களான்னு. இல்ல. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இல்ல பறி கொடுக்கிற நேரத்துல வந்துட்டா அந்த தாய் என்ன வேணா செய்வா. இல்ல ஒரு குழந்தையை காப்பாத்துக்காக ஒரு தாய் மேக்சிமம் எஃபோர்ட். என்ன எஃபோர்ட்? தன்னுடைய உயிரையும் கொடுப்பாள், தன்னுடைய மனத்தையும் கொடுப்பாள். கொடுத்தால் தான் குழந்தையினுடைய உயிரை காப்பாத்துவா. அதான் மேக்சிமம் எஃபோர்ட். அந்த மாதிரி நம்ம செல்வந்தர் ஆவதற்கான நம்முடைய உழைப்பு மேக்சிமம் இருக்குதா? நம்முடைய சிந்தனை மேக்சிமம் இருக்குதா? நம்முடைய செயல் மேக்சிமம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. இன்னமும் நம்ம ரொம்ப 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 சுலபமாக ரொம்ப ரொம்ப சௌகரியமாக ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்கார்ந்துக்கிட்டு தான் இதை பார்க்கிறோம். பல பேரெல்லாம் படுத்த படுக்கையிலேருந்து எந்திரிச்சு கூட இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது கடினமா இருக்கும். அதனால சரி நான் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிறேனே, கடுத்துட்டு சரி ஓகே உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை படுத்துக்கொண்டே பார்க்கலாம், படுத்துக்கொண்டே கேட்கலாம். ஆனால் செல்வந்தனாக வேண்டும் என்றால் எழுந்து நடக்காமல் நீங்கள் செல்வந்தனாக முடியாது. நீங்கள் செயல்கள் செய்தாக வேண்டும், எழுந்து நடந்தாக வேண்டும். ஆகவே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய கருவியை கொடுத்திருக்கிறது. அந்த கருவி எதுவென்றால் உங்கள் மனம். ஆனா அந்த மனசுக்கு தெரியும் நீங்க எப்பேற்பட்ட ஆள்னு. நீங்கள் சொல்வதை செய்து கொண்டே இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா தான் அந்த மனசு உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்து முடிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னா இந்த மனுஷன் எப்பயுமே இப்படிதான், அதனால நம்ம இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா மெனக்கடணுன்ற அவசியம் இல்லை, நீ போய் படுத்து தூங்கணும்னு நம்ம மனசு போய் தூங்கிடும். புரியுதுங்களா? ஒரு பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆலமரத்துலயோ அல்லது அரச மரமோ ஏதோ ஒரு மரம் வச்சுக்குவோம். அந்த பஞ்சாயத்துல வந்து நாட்டாம மாதிரி ஒருத்தர் உட்காந்து தீர்ப்பு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா அந்த தீர்ப்புக்கு அவ்வளவு பலம், அவர் சொல்ற வார்த்தைக்கு அவ்வளவு பலம். காரணம் என்னதுங்களா? மனசாட்சிப்படி நடந்துக்கிறவர்னு. எப்போ அந்த நாட்டாம திரைப்படத்துல தீர்ப்பை தப்பா கொடுத்துட்டோம்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சு பிடிச்சி செத்துருவார் அவரு. பார்த்துருப்பீங்க அந்த சீன். தீர்ப்பு தவறாக வழங்கி விட்டோமே அப்படின்னு அவர் நினைக்கும் போதே அவருடைய நெஞ்சு அவரை சுற்றும், இறந்து போயிடுவார். இன்னைக்கு பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில பல குற்றங்களை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில போட்டு நாளுக்கு நாள் அந்த மனசு போட்டு அவங்கள போட்டு அப்படியே அரிக்கும், கொல்லும்.
காரணம் என்னன்னா, மனம் பொய் ஏற்காது. மனம் பொய் என்று அறிந்து பொய்யை உண்மை என்று அது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளாதது. நீங்க என்ன சொன்னாலும் மனசுக்கு தெரியும் அது பொய் தான், பொய் தான், பொய் தான் என்பது. அப்போ நாம ஏன் இன்னும் செல்வந்தர் ஆகாம இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னென்னலாம் காரணம் சொன்னீங்களோ அந்த காரணங்கள்லாம் இல்லைன்னு உங்க மனம் தெளிவா சொல்லும். இவன் பொய் சொல்றான் அப்படின்னு யார் சொல்லும்? உங்க மனம் சொல்லும். நீங்க இப்போ முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஏன் முன்னேற்றத்தை அடையவில்லை? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நினைத்த இடத்திற்கு ஏன் போகவில்லை? நீங்கள் விரும்பிய மகிழ்ச்சி எல்லாம் எங்கே தொலைத்தீர்கள்? உங்கள் வாழ்க்கை இந்த அளவு கெட்டு போனதுக்கு யார் காரணம்? நீங்க வேணுங்கிற பணம் சம்பாதிக்காம இருக்கிறதுக்கு யாராவது தடையாக இருந்தார்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையோ அல்லது நல்ல வாழ்க்கையோ அமையாததுக்கு வேறு யாரேனும் காரணங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டா நீங்க என்னெல்லாம் கேள்வி சொன்னீங்களோ அங்கெல்லாம் மனசு சொல்லும், இல்லை இவன் தப்பா சொல்றான், தப்பா சொல்றான், தப்பா சொல்றான். எவன் ஒருவன் இந்த வாழ்க்கையில இல்ல நான் செல்வந்தன் ஆகாமல் இருப்பதற்கான காரணமே இதுவரைக்கும் நானும் என்னுடைய மனமும் செய்த தவறுகள் தான் அப்படின்னு யார் ஒருவர் ஒப்புக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் உங்கள் மனம் உங்களுக்கு தெளிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்முடைய எந்திரன் படத்துல வரக்கூடிய ரோபோ மாதிரி தான் மனசும். இல்ல நேர்மறை ஆற்றல் கொண்ட சிப்பை போட்டீங்கன்னா அது நேர்மறை ஆற்றல் கொண்ட ரூபாவை வேலை செய்யும். எதிர்மறை ஆற்றல் கொண்ட சிப்பை போட்டீங்கன்னா அது எதிர்மறையா வேலை செய்யும். ஆகவே உங்க மனம் வந்து அற்புதமான ஆற்றல் படைத்தது. நீங்க மோசமான வேலையை செய்யக்கூடிய வேலைக்காரனா அதை வச்சுக்கிட்டா அது மோசமான வேலையெல்லாம் சிறப்பா செஞ்சிடும். நீங்க நல்ல வேலையெல்லாம் செய்வதற்கான ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிட்டா அது நல்ல வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்யும். அவ்வளவுதான். ஐயா அது மோசமாகவும் வேலை செய்யும், நல்லாவும் வேலை செய்யும். வேலையை அது எப்படி வேணாலும் செய்யும். ஆனா அது சரின்னு தெரிஞ்சுதான் செய்தா. இப்ப எப்படி நம்ம மத்தவங்களுக்கு பொய் சொல்றோமோ அந்த மாதிரி நம்முடைய மனசுக்கு அதுக்கு தெரியும், பொய்ன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அது வேற மாதிரி வேலை செய்யுது. அவ்வளவுதானே தவிர சரிங்களா, மனசுக்கு எல்லாமே பொய்ன்றதே இல்லை, அது உண்மையைத்தான் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னா முடியாது. அதுக்கு தெரியும் பொய் அப்படின்னு. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளை கூட எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்லை எந்த அளவுக்கு பொய் இருக்குதுன்றதை நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எந்த அளவுக்கு பொய் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? என் மனசாட்சிக்கு தெரியும். ஏனென்றால் இன்று இந்தியாவினுடைய நீதித்துறை எப்படி இருக்கிறது என்றால், என்னதான் அது சட்டத்தின்படி நீதி வழங்குவதற்காக அது இயற்றப்பட்டாலும் சாட்சியங்களினுடைய அடிப்படையில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரியுதுல? சாட்சி வேணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தவறை நீங்கள் கண்ணால் கூட பார்த்திருக்கலாம், சரிங்களா, காதால் கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் வழக்காடு மன்றம் சென்று விட்டீர்கள் என்றால் அங்கே நிரூபணம் தேவை. நிரூபணம் இல்லாமல் யாருக்கும் எந்த தண்டனையும் வழங்கப்படாது. அல்லது அதுல சொல்லுவாங்க தீர்ப்பு சொல்லும் போதே, சரிங்களா, சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தினால், சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் சாட்சியத்தின் பலனை கொண்டு, சந்தேகத்தின் பலனை கொண்டு, சந்தேகத்தின் பலனை கொண்டு அப்போ சந்தேகத்தினுடைய பலனை கொண்டு இன்னாரை விடுவிக்கப்படுகிறது, தள்ளுபடி செய்யப்படுகிறது. அவ்வளவுதான். அந்த கேஸ் தள்ளுபடி பண்றோம். இதற்காக சாட்சியத்தினுடைய நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் எப்படி விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றதோ அதே மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் பதிவு செய்யக்கூடிய பிளாக் பாக்ஸ் தான் உங்க மனம். அதுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. நீங்க பேசும்போது உத்தமனாக பேசலாம், பேசும்போது சத்தியவனாக பேசலாம்,
பேசும்போது நல்லவனாக பேசலாம், நீங்கள் எப்படி வேணுமானாலும் பேசலாம், உங்களை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் மனதிற்கு தெரியும் நீங்கள் யார் என்பது. ஆகவே நீங்கள் எப்படி வெளியே நடக்க ஆசைப்படுகிறீர்களோ, எப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட ஆசைப்படுகிறீர்களோ, அப்படியெல்லாம் செய்து உங்களுடைய மனதிற்கு நீங்கள் நிரூபணத்தை செய்ய வேண்டும். நீங்க ப்ரூவ் பண்ணணுங்க ஐயா. ஒரு இடத்துக்கு போறதுக்கு 10 மணிக்கு போலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, 10 மணிக்கு போய் இல்ல 10 மணிக்கு முன்னாடி போய் உங்க மனசுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். பாத்தியா நான் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தியா 10 மணிக்கு போறேன்னு, பாரு 9:55 வந்துட்டேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா, அதுக்கு பிறகு மனம் என்ன சொல்லும்னா, நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு காலதாமதம் ஆறாம இருந்தா, உங்க மனமே உங்களை தயார் செய்து அதை உரிய நேரத்துக்கு கொண்டு போயிடும். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இது வரைக்கும் நீங்க அப்படிதான் அதுக்கு நிரூபிச்சிருக்கீங்க. சொன்ன சொல்ல காப்பாத்திருக்கீங்க. சொல்லும் செயலும் ஒன்றாக்கி இருக்கீங்க. அப்படி வாழ்ந்த காரணத்தினால்தான் என்ன பண்ணுது? மனம் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய கருவியாக அமைந்து விடுகிறது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்னு அகத்தியர் கூறுகிறார். அப்ப அங்க பார்க்க வேண்டியது என்ன? மனதை எப்பொழுது நீங்கள் செம்மைப்படுத்த முடியும்? மனசை செம்மப்படுத்தணும்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் நீங்க நடந்துக்கணும். சில பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்க டீ காஃபி சாப்பிடுவீங்களான்னு. சாப்பிட மாட்டேன் சார். எனக்கு அந்த வீட்டில் கூட எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஏன்னா பல பேருக்கு என்னென்ன டவுட்னா, வீட்டில் குடிப்பாங்க, வெளியே சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பழக்கம் இல்லைன்னு ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை சார் இது வீட்லயே போட்டது தான், இது வீட்லயே செஞ்சது தான். இல்லைங்க, நீங்க வீட்டுக்கு கூட வந்து கேட்டு பாருங்க, வீட்லயும் அதே பழக்கம் தான். ஐயா கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க ஐயா, இதை நான் சொல்றேன் நான். நீங்க வீட்டுக்கே கூட வந்து கேட்டீங்கன்னா அப்படிதான். ஆமாங்க, அவர் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாரு. கோவப்படுறது கொஞ்சம் கோவப்பட தான் செய்கிறேன் நான். கொஞ்சமாக குறைச்சிட்டு தான் வரேன். சரிங்களா? இன்னும் முழுசா கோபங்கள் குறையப்படவில்லை. ஆனால் பெரும்பாலும் குறைச்சிட்டேன். பெரும்பாலும் கோபத்தை குறைச்சாச்சு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமைதியாக இருக்க பழகிறோம் இப்போ. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன வெளியில் சொல்லணுமோ அப்படி நம்ம உள்ளுக்குள்ளே வாழணும். புரியுதுல்ல? இந்த திரைப்படத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இவர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கவில்லை, கதாபாத்திரமாகவே வாழ்ந்தாருன்னு. அந்த மாதிரி நீங்க வெளியில எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிதான் உங்க மனசுக்குள்ளேயும் நீங்க வாழணும். அது உங்க மனசுக்கு தெரியணும். நீங்க உங்க மனசுக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் இங்க பல தடவை சொல்லக்கூடிய விஷயம், செல்வந்தன் ஆக வேண்டும் என்றால் இருப்பதுல ஒரு பகுதியை சொசைட்டி கொடுங்க. சரி கொடுத்தாச்சு, அது எப்படி தரணும்? மனமும் வந்து சில உங்களுக்கு திருப்தி கொடுக்குற அளவுக்கு, நிம்மதி கொடுக்குற அளவுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு சந்தோஷப்படுங்க. அப்போ கொடுப்பதினால் எவன் மனம் மகிழ்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சில பேர் கொடுக்குறாங்க, சில நிறைய கூட தராங்க. எப்படி தெரியுங்களா? வேண்டா வெறுப்பா, என்னமோ சொல்லிட்டாங்களே நம்மளும் ஏதோ வாக்கு கொடுத்துட்டுமே அப்படின்னு வேண்டா வெறுப்பா கொடுத்துட்டு சில பேர் வாழ்க்கை என்ன கடந்து போறாங்க. எத்தனை பேர் நம்ம பிச்சைக்காரனுக்கு இல்ல யாசகம் கேட்கறவங்களுக்கு சந்தோஷமா பணம் போட்டு பண்ணி வச்சு பாருங்க, எரிச்சல் தான் நமக்கு வரும். காலங்காத்தால வந்துட்டாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதே பொழப்பா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எரிச்சலோட தான் வேற வழி இல்லாம பணத்தை எடுத்து போறவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த நிலத்துல இருந்து மாறி இல்ல இல்ல நான் பிச்சைக்காரன் வந்து கேட்டாலும் நான் ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா அது மன மகிழ்ச்சியோட தான் கொடுத்தேன் அப்படின்றது. நான் கேட்டேன்னாக்கா ஆமாம்மா நாங்கள் அப்படிதான் கொடுத்தோம் அப்படின்னு நீங்க தலையாட்டிடுவீங்க. ஆனா உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் நீங்க வேண்டா வெறுப்பா கொடுத்தீங்களா அல்லது உண்மையாலேயே மகிழ்ச்சியோட கொடுத்தீங்களான்ட்டு. அப்ப நீங்கள் செல்வந்தன் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் சின்ன சின்ன செயல்கள் வழியாக ஆரம்பித்து நாளை பெரிய பெரிய செயல்கள் வழியாக உங்கள் மனதிற்கு நீங்கள் நிரூபணத்தை காட்டுங்கள். நீங்க எப்படிப்பட்டவர்னு வெளியில சொல்றீங்களோ அப்படிப்பட்டவராக வாழ்ந்து உங்க மனசு காட்டுங்க. செல்வந்தனாக போகிறேன் அதற்கான செயல்கள் தான் செய்து கொண்டிருக்குன்னு வெளியில சொல்லி பிரயோஜனம் இல்லை, உங்க மனசுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். இந்த சில திரைப்படத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, சார் எங்க இருக்கிறீங்க, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தின்னுட்டு இருப்பாங்க. அப்ப சொன்ன வார்த்தைக்கு வேற, இங்க செய்யக்கூடிய செயல் வேற. அது யாருக்கு தெரியாது? அந்த எதிர்முனையில பதில் கேட்டவருக்கு தெரியாது. ஆனா உங்க மனசுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு. அப்போ இந்த செல்வந்த கலையில எதையெல்லாம் நம்ம பயிற்சியாக கொடுக்குறோமோ அதெல்லாம் நீங்க யார்கிட்ட வேணா ஏமாத்தலாம்.
உங்க மனசாட்சியை நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா நீங்க மேல வர்றது கஷ்டம். அதனாலதான் பல இடங்கள்ல சொல்லுவாங்க, மனசாட்சிப்படி சொல்லு, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன மனசாட்சிக்கே விரோதம் இல்லாம? யோசிச்சு பாருங்க. ஆகவே இன்று ரொம்ப ஆழமான குரல்னால உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த வெற்றியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வெற்றியை பெறுவதற்கு ஒரு விலை இருக்கின்றது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த வெற்றியை பெற நினைத்தாலும் அதற்கு ஒரு விலை இருக்கின்றது. அந்த விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் சொல்வதுபடிதான் நடக்கக்கூடியது வரைக்கும் தான் சொல்வீர்கள் என்பது உங்க மனசுக்கு தெரியணும். அப்ப அந்த மனசுக்கு தெரிஞ்சிடும் என்னதுங்களா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை பே பண்றதுக்கு தகுதியான ஆள் தானா இல்லையான்னு மனசுக்கு தெரிஞ்சிடும்ன்றேன். புரியுதுங்களா? நீங்க செல்வந்தர் ஆகணும்னு ஆசைப்படலாம், 50 கோடி கிடைக்கணும், 100 கோடி கிடைக்கணும், என் வாழ்நாளில் ஒரு 5000 கோடிக்கு சேர்த்துணும், 10,000 கோடி சேர்த்தணும்னு உங்களுக்குள்ள ஆசை இருக்கலாம். ஆனா அப்படி அடையறதுக்கான உங்களுடைய பங்களிப்புன்னு ஒன்று வேணும்ல. அது உழைப்பா இருக்கட்டும், கருத்தா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும். அப்போ உங்களுடைய பங்களிப்புன்னு ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க, அது கொடுக்கக்கூடிய ஆள் தான் நீங்கன்னு உங்க மனசுக்கு தெரியணும். புரியுதுங்களா? நீங்க வெற்றியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மிக பிரமாண்டமான வெற்றி அடைஞ்சவங்க அத்தனை பேருமே தன்னுடைய வாழ்க்கையில 4 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. அவ போக மீதி என்ன 20 மணி நேரம் செலவு பண்ணிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அப்ப அவங்க மனசை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காந்தியடிகள் ஐயா அவர்கிட்ட கூட்டு போறாங்க ஒரு சிறுவனை. ஐயா இவன் நிறைய சர்க்கரை சாப்பிட்றான், அதனால பல்லு சொத்து ஆகுது, உடம்பு கெட்டு போகுது, கொஞ்சம் நீங்க பார்த்து சொல்லுங்க ஐயா, சர்க்கரை குறைச்சிக்க சொல்லுங்க, இவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா கேட்பான்னு. உடனே காந்தி என்ன பண்றாருன்னா அனுப்பிச்சு விடுறாரு, அடுத்த வாரம் வாங்கன்னு. அடுத்த வாரம் வந்த பிறகு அப்ப சொல்றாரு, சர்க்கரை நிறைய சாப்பிடக்கூடாது தம்பி, நான் உடம்பு கெடுதி, குறைச்சிக்க, இல்லாம இருந்தா நல்லதுதான், குறைச்சிக்கின்றாரு. உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க, இல்ல என்ன காந்தி இதை போய் இந்த வாரம் சொல்றீங்க, இதை போன வாரமே நீங்க சொல்லிருக்கலாமே. அப்ப அவர் சொல்லாரு, இல்ல இல்ல போன வாரம் வரைக்கும் நானும் நிறைய சர்க்கரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் விடாம நான் எப்படி சொல்ல முடியும், அதனால நான் விட்டு பார்த்தேன். சரி இல்ல சொல்றத அடுத்தவங்க சொல்றதை செய்ய முடியுதான்னு நான் பார்த்தேன், என்னால ஒரு வாரம் அப்படி இருக்க முடிஞ்சது, அதனால இப்ப நான் அதை அவன்கிட்ட சொல்றேன் தெரியுமா, சர்க்கரை விடுன்னு. புரிதுங்களா ஐயா? அப்ப எதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றோமோ அதை நாமளும் செய்யணும்ன்றதுதான். அப்போ செல்வந்தராவதற்காக நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, அதிகாலையில் எழுந்திரிங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் 3 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். சரில, கொடுக்கும் மனோபாவத்தில் செயல்படுங்கள்னு சொல்றேன். என்னுடைய வருமானத்தினுடைய 12% பகுதியை கொடுப்பதற்காக மாற்றி அமைக்கின்றேன். கொடுக்கறதுனால மகிழ்ச்சி அடைங்கன்னு சொல்றேன். இப்ப நாளுக்கு நாள் கொடுக்கறதுனால மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். கருத்துக்களை கொடுக்கின்றேன், எண்ணங்களை கொடுக்கின்றேன், சில யோசனைகளை கொடுக்கின்றேன். வெறும் பணமா மட்டும் கொடுக்கறதில்ல, பல வகையில இந்த சொசைட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். சனி ஞாயிறு ஆனா ஃபேமிலி கவுன்சிலிங்கு, பிஸ்னஸ் கவுன்சிலிங்கு, ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கு, லவ்வர்ஸ் கவுன்சிலிங்கு, இந்த மாதிரி பல விதமான கவுன்சிலிங் நான் ஃப்ரீயா நடத்திட்டு இருக்கிறேன். உதவின்னு கேட்கறவங்களுக்கு என்னால ஆன உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறேன். வழின்னு கேட்கறவங்களுக்கு என்னால எனக்கு தெரிஞ்ச வழிகளை காட்டிட்டு இருக்கிறேன். அதனால பல இடங்கள்ல நல்ல பேரும் கிடைக்குது, கெட்ட பேரும் கிடைக்குதுங்க ஐயா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டேன். என் மனசாட்சிக்கு நான் இப்ப தினந்தோறும் ப்ரூவ் பண்ணிட்டே வரேன். நான் இவன் சொல்றதை செய்யறான், செய்யறத சொல்றான், செய்யறத சொல்றான், சொல்றதை செய்யறான்னு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மனசை நீங்கள் யார் என்பது உங்களுடைய மனசாட்சிப்படி உங்களுக்கு தெளிவாக ஆயிடுச்சுன்னா அது சொல்லும், இவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவன் கைவிட மாட்டான்டா, இவன் செல்வந்தானா ஆகே தீர்வானான்னு உங்க கூட நிற்கும். அது இல்லைன்னு வச்சுக்கங்க, நீங்க ஒவ்வொரு வருஷமும் எடுக்கக்கூடிய புத்தாண்டு ரெசல்யூஷன் மாதிரி இது உங்கள் வாழ்க்கையில் மறைந்து போகும், கரைந்து போகும். புது வருஷம் வரும்போது எல்லாம் புதுசா டைரி வாங்கிக்குவாங்க, நோட்லாம் போட்டுக்கோங்க. இந்த வருஷம் நான் என்னெல்லாம் செய்ய போறேன் தெரியுமா, காலையில சீக்கிரமா எழுந்திருவேன், அப்புறம் எழுந்த உடனே நான் வாக்கிங் போவேன், அப்புறம் போயிட்டு வந்தோன்னே யோகா பண்ணுவேன், அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ், அப்புறம் 3 வேளை உணவு, இப்படிதான் சாப்பிடுவேன், இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், இனிமேல் ஃப்ரைட் ரைஸை தொட மாட்டேன், நூடுல்ஸை தொட மாட்டேன், சில பீஸா பர்கரு அது கனவுல கூட கிடையாது, எல்லாம் சொல்லிட்டு சரி இப்போ இந்த முடிவு எடுத்துக்குமே இதுக்கு என்ன பண்ணலாம், இதை செலிப்ரேட் பண்ணும், எங்க போலாம் அப்படின்னு, வாங்க போய் பீஸா சாப்பிட்டுட்டு ஏதாவது கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு வரலாம் செலிப்ரேட் பண்றதுக்கு.
எடுத்த நல்ல முடிவுகள்லாம் எடுத்துட்டு எதை விடணும்னு நினைச்சாலும் அதை ஒரு திரைப்படத்துல கூட காட்டுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க, டேய் இந்த வருஷத்தோட நம்ம குடி விட்டுருணும்டா, அது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பண்ணுதுடா. கரெக்டா? எப்படா வருது அதை விட்டுட்டோன்றது நமக்கு தெரிய வேணாமா அப்படின்னு, நமக்கு எப்பவுமே நினைவில் நிற்க வேணாம், என்னடா பண்ணலான்னு ஒரு கிராண்ட் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிக்கிட்டா, கிராண்ட் பார்ட்டி இல்ல இந்த பார்ட்டியோட நம்ம எல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்வான். எதை விடணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு கிராண்ட் பார்ட்டி வச்சு திரும்ப அதுதான் தொடரும் அது. சரிங்களா? ஆகவே உங்கள் மனம்தான் உங்களை உயர்த்தக்கூடிய கருவி, உங்கள் மனம்தான் உங்களுக்கு ஆசான், உங்கள் மனம்தான் உங்களுக்கு குரு, உங்கள் மனம்தான் உங்களுக்கு வழிகாட்டி, உங்கள் மனம்தான் உங்களுக்கு பெற்றோர், உங்கள் மனம்தான் உங்களுக்கு தலைவன், உங்கள் மனம்தான் உங்களுக்கான முதல்வன், எல்லாமே உங்கள் மனம்தான். ஆகவே அந்த மனசுக்கு தெரியணும் நீங்க எங்க போறீங்க, அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் நீங்க உறுதியா இருக்கிறீங்க, அந்த இடத்துக்கான செயல்பாடுகள்ல தான் நீங்க உறுதியா இருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு உங்க மனசுக்கு தெரிய வேண்டும் என்றால் உங்க மனசுக்கு என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நீங்க தவறு இழைக்கூடாது, தீங்கு இழைக்கூடாது. உங்க மனசாட்சிக்காவது தெரியணும் நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கிறீங்கன்றதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பால் 1 அறத்துப்பால் இயல் 3 துறவரவியல் அதிகாரம் எண் 30 வாய்மை குரல் எண் 293 தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்பது குரலுக்கு ஏற்ப நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்களா இல்லையா, செல்வந்தர் ஆவீர்களா இல்லையா, வெற்றி பெறுவீர்களா இல்லையா, சாதனை படைப்பீர்களா இல்லையா, சரித்திரம் படைப்பது உண்மையா இல்லையா என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் என்றால் உங்கள் மனதிற்கு தெரியும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் மனதிற்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் மனதிற்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் மனதிற்கு வாய்மையாக நடந்து கொள்ளுங்கள், சொல்லும் செயலும் ஒன்றாக நபர் நீங்கள் தான் என்பதை உங்கள் மனதிற்கு நிரூபியுங்கள். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ எதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறீர்களோ அப்படிப்பட்ட மனிதன் என்பதை உங்கள் மனதிற்கு நீங்கள் நிரூபித்து வாழுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? சொல்றேங்க. பிரகதீஸ்வரன் சொல்றான். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை ஒசூரை சேர்ந்த பிரகதீஸ்வரனும் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரம் அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா ஆண்டி? நீயே சொல்லுத்தாங்க. ஓகே ஆண்டி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி.
எங்களின் உணர்வு பூர்ணமான நன்றி. எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரியம் அவர்களுக்கும் ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன், குட் மார்னிங். ஒரே ஒரு ஆன்டி ஒன்னு கேட்டுக்க விரும்புறேன். நீங்க சொல்லுங்க, உணர்வு பூர்வமான நன்றின்னு சொல்லணும். பூர்ணமானன்னு சொல்றீங்க, பூர்வமான நன்றி. அடுத்து நெக்ஸ்ட் டைம் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா தூங்கிட்டு வாங்க. தூக்கம் இல்ல, நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ. அம்மா மழலை சொல்லுமா, போ சரியாயிடும். சரிங்க சார். அதான் நான் இல்ல அவர் எல்லாம் கரெக்டா இப்ப சொல்றாரு, அதனாலதான். இல்ல, அவருடைய உச்சரிப்பு வேணா உணர்வு பூர்வமானது சரியா இல்லாம இருக்கலாம். ஆனா அவருடைய உள்ளத்திலிருந்து உணர்வு பூர்வமா தான் அது வருது. ஆமா ஆமா. அதனாலதான் அந்த தவறை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இல்ல நான் தவறா சொல்லலைங்க சார். அவருக்கு நீங்க சொன்னது சிறப்பு தான். அவரை திருத்திக்கிறதுக்காக சொல்றீங்க. நானு சிறப்பு தான். ஆனா அவர் அதை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்ல வரேன் நானு. சரி சார், நன்றி சார். நன்றிங்கம்மா, நன்றி. ஐயா நான் கொஞ்சம் வெளியில ஆகிக்கிறேன், கோயில் கிளம்பிட்டு இருக்கேன் ஐயா. அப்படின்னா உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டு கிளம்புங்க ஐயா. நல்லதுங்க. இன்றைய தகவல் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. எனக்கு அதாவது நம்மளுடைய வெளி மனதுக்கும் ஆள் மனதுக்கும் உள்ளது மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு இது. நம்ம கான்சியஸ் மைண்ட்ல நம்ம எது வேணாலும் நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம பேசுவோம். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல பேசும்போது நம்ம இதுதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம நிறைய பேர் சப்கான்சியஸ் மைண்டை பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு ஒரு ஆழமான நமக்கு நல்ல கருத்தா இருந்துச்சு. இதை நம்ம அனுதினமும் திருப்பி யூடியூப்ல இருந்து எடுத்து திரும்ப திரும்ப நம்ம கேட்டு நம்மளுடைய ஆள் மனதை நல்லா மேன்மைப்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க. சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி. பிரகதீஸ்வரன், நீங்க தொடருங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. 1 அறத்துப்பால், 3 துறவியல், 30 வாய்மை. குறள் எண் 293. 293 93. தன்னென்று அறிவது பொய்யற்க பொய்த்திருப்பன் பின். இல்ல, பொய்த்த பின். பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். புத்தகத்துல கொடுத்திருக்க விளக்கம். மனஸ்டாட்டிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிடும். ஒரு திருடுறது அவனுக்கு ஒரு திருடன் அவன் திருடுறது சரின்னு பார்த்தா அவன் பகல்ல போய் திருடிடுவான். ஏன்னா சரி பண்றதுக்கு நம்ம நேரம் காலப்போது அவன் சரி, ஒரு திருடனுக்கு அவன் திருடுறது சரின்னு பார்த்தா பகல்ல போய் திருடுவான். ஆனா ஒரு திருடனுக்கு அவன் திருடுறது தவறுன்னு பார்த்தாதான் அவன் நைட்ல திருடுவான். அதனாலதான் எல்லாரும் பண்றாங்க. ஒரு திருடன் இல்ல, அவங்க வீட்டுல 10-15 பேர் இருக்காங்க. அவங்களுக்காக திருடிட்டு அந்த பொருளை மட்டும் வீட்டு ஆளுங்களுக்கு பங்கு இருக்கும். அவனுக்கு தெரிய வந்துச்சு அது அவன் பண்ற பாவம் அவனுக்கு மட்டும்தான் சேரும்னு போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டா, எல்லாரும் எங்க காப்பாட வேண்டியது ஓ பொறுப்பு, நீ கொடுத்துற பொருள்ல மட்டும்தான் எங்களுக்கு பங்கு இருக்கு, நீ அந்த பாவத்துல எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரிதான் அவங்க பசங்களும் சொல்றாங்க, மனைவியும் சொல்றாங்க, அக்கா அண்ணி எல்லாருமே சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு அச்சோ அவங்க பயந்துட்டாங்க. அவங்க நெஞ்சு அவங்க சுற்றிட்டு இருக்கு. அவங்க அப்படியே பயந்துட்டாங்க. ஒரு படத்துல ஒரு நீதி தப்பான வழக்கா சொல்லிட்டேன்னு தெரிஞ்சது உடனே அவங்க ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துடுவாங்க. நம்ம பொய்
நம்ம வந்து பொய் பேசுறோமா இல்ல உண்மையை பேசுறோமான்னு யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு தெரியும், இல்லாட்டி நம்ம மனதிற்கு தான் தெரியும் நம்ம பொய் பேசுறோமா உண்மை பேசுறோமான்னு. நம்ம வந்து யாருக்கிட்டயாவது பொய் சொல்லிட்டு இருந்தா நம்ம மனம் வந்து கால் மேல கால் போட்டுக்குன்னு, ஆஹா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் சொல்லிருந்தா நம்புறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். நம்ம யாருக்கிட்ட வேணாலும் பொய் சொல்லலாம். ஆனா நம்மளோட மனதுக்கு மட்டும் பொய்யே சொல்ல முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம மனதுக்கு தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பண்ண போறோம்னு எல்லாமே நம்ம மனதுக்கு தெரியும். எனவே எல்லாரும் யாருமே சொல்லறத செய்யணும், செய்யறத சொன்னா நல்லா இருப்போம் நம்ம. எனவே நம்ம வாழ்க்கையில நம்ம பொய் பேசாம இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி பிரகதீஸ்வரன், நன்றி. சிறப்பான உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தீர்கள், மிக்க நன்றி. மழலை சொல்லில் அழகாக அந்த தமிழில் அருமையாக எடுத்துரைத்தீர்கள், மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னை சேர்ந்த ரிச் வி அருணகிரி ஐயா அவர்கள். பண ஆளுமை கலையின் பகலவனே, வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அத்தனை பேருக்கும் ரிச் வி அருணகிரி செல்வ வணக்கம், சென்னையிலிருந்து. இன்றைய குறள் 293, அதிகாரம் 30, வாய்மை. ராமலிங்க அடிகளார் தனது இளமை பருவத்தில் சென்னை வள்ளலார் நகரில் வாழ்ந்து வந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் சென்னை பாரிஸில் உள்ள கோவிலில் ஓங்குக என்ற தன் அருட்பாவை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் சென்னையை விட்டு வடலூருக்கு குடிபெயர்ந்தார். செல்லும் வழியில் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் உள்ள கருங்குழி என்ற பக்கத்தில் ஊரில் தங்கி 3வது அருட்பாவை தொகுத்தார். மொத்தம் 6 அருட்பாக்களை அவர் அருளியிருக்கிறார். தனது கடைசி காலத்தில் உண்மையை உணர்ந்த அவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, சாதியும் சமயமும் ஆதியில் பொய்யென உரைத்தாயே அருட்பெருஞ்சோதி என்று பதிவிட்டார். அதை எதிர்த்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆறுமுக நாவலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். ஆறுமுக நாவலர் நீதிமன்றத்தில் முன்பாகவே வந்து காத்து கொண்டிருந்தார். வள்ளலார் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்தார். அவர் நீதிமன்ற வாயிலினுள் நுழையும் போது வள்ளலாரை பார்த்து ஆறுமுக நாவலார் எழுந்து நின்றார். வெள்ளைக்கார நீதியரசர் கேட்டார், அவர்தான் தவறு செய்திருக்கார், அவர் மீது நீங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள், அவரை பார்த்த உடனே ஏன் இருந்து அவருக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள் என்று. ஆக உண்மை என்று இன்று பெரும்பான்மை பேசிக் கொண்டிருந்தாலும் சிவாஜியின் முதல் மரியாதையில் வரும் வெற்றி வேறு வாசம் விடலை பிள்ளை நேசம் என்ற பாடலில் சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம், அதை உண்மையாக ஆக்குவதற்கு பல கதைகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. தன்னெஞ்சு அறியது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதிகாரம் 30, வாய்மை. குறள் எண் 293, இயல் 3, துறவரவியல், பால் 1, அறத்துப்பால். இன்னொரு தமிழ் பாடலில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார். ஆக நாம் உண்மைக்கு மாறாக பேசும்போது நம் நெஞ்சே நம்மை சுடும் என்பதே இந்த குறளின் பொருளாக இன்றைய டேக் ஹோம் மெசேஜாக எடுத்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி 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 நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அடுத்ததாக மலேசியாவை சேர்ந்த செல்வந்த சாந்தலட்சுமி அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை உற்சாக செல்வ வணக்கம் சார். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் குறள் 293வது குறளாகிய இன்றைக்கு நமது ஆசான் நமக்கு அழைத்துள்ளார். அதாவது தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்.
1 அறத்துப்பால் 2 துறவரவியல் அதிகாரம் 30 வாய்மை. இந்த குறளை பார்த்தால் ஒன்லி அதாவது துறவரவியல் மட்டுமல்ல, நமது திருக்குறளில் 3 பால்களாகிய 13 இயல்களையுமே இந்த குறள் நாம் வந்து இந்த குறட்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அனைத்து 3 பாற்களுக்குமே பொருத்தமான இந்த குறளை நம் வள்ளுவ பெருமான் கொடுத்துள்ளார். ஆகவே தன் நஞ்சு அறிவது பொய்யற்க என்று நமது மனது அறிவை நாம் பொய்யை என்று சொல்லிவிட்டு அதை பொய் இல்லாம பேசணும். அதாவது தன் நஞ்சு அறிவது பொய்யற்க, பொய் இல்லாமல் நமது நஞ்சு என்றால் உள்ளம் அல்லது மனம் என்று சொல்கிறோம் அல்லவா. நான் மனம் அறிய நான் பொய் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி பொய்த்த பின் தன்னஞ்சு தன்னை சொல்லணும். நம்மளை வந்து அதை பொய்யாக நாம் சொல்லிவிட்டு அதை பொய் அல்லாத மாதிரி இருந்தால் நமது நெஞ்சமே நம்மளை சுட்டுவிடும், எரிச்சு விடும் என்று அவர் அழகான நான் சின்ன வயதிலேருந்து படிச்ச இந்த திருக்குறள். ஆனால் சிறு வயதுல எல்லாம் பார்த்தீங்கள் என்றால் அந்த குறள் வந்து அவ்வளவு அர்த்தங்கள் தெரியாது, வளர வளரதான் தெரிந்தது. வாய்மை என்ற பெயரை வந்து உண்மை என்று அதை கொண்டுள்ளார். இதிலேயே வந்து நம்மளது அறம் வந்து இதை காட்டியுள்ளார்கள். ஆகவே நம் செல்வந்தர்களுக்கு இதில் உள்ள வாய்மை, அதாவது பொய் இல்லாமலும் உண்மையாக நடத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அறத்துப்பால் வழியாக நமக்கு கொடுத்துள்ளார் வள்ளுவ பெருமான். இதே நமது செல்வந்தர்களுக்கு அந்த அறவழி இது உள்ளதே இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்டி எனது உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம் சார். நீங்க சொன்ன நிறைய சொன்னீங்க, அது சொல்றதுக்குள்ள இதே சொல்லி முடிச்சிட்டேன். நன்றி சார். நன்றி சார், நான் அப்புறம் எழுதி அனுப்புறேன். நன்றிங்க. சிறப்புங்கம்மா, சிறப்பு. அடுத்ததாக செஞ்சிலிருந்து அன்பு செல்வன் ஐயா அவர்கள் அல்லது அவருடைய மகன் தேவநம்பி, யார் வரப்போறீங்க? வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இந்த குறளை வந்து புரிஞ்சது வந்து நம்ம என்னைக்குமே யாரையும் ஏமாத்த கூடாது. அப்படி கோர்ட்ல போய் நியாயமா சொல்ல வேண்டியதை நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா நம்ம நெருப்பு போட்டு நம்மளும் குத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளே ஒரு நாள் நம்ம உண்மையை ஒத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாம அங்கிள் சொன்னாரு, காந்தியோட பக்கத்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு சொன்னாரு அப்படின்னு அங்கிள் வந்து சொல்லியிருந்தாரு. இது அற்புதமான குரல். நன்றி 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 தம்பி, சிறப்பு. அடுத்ததாக திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வா வணக்கம். செல்வ வணக்கம்மா. இந்த திருக்குறள்ல வந்து நிறைய கருத்து இருக்குதுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 28 வருஷம் ஆச்சு. 29வது வருஷம் பிறக்க போகுது. கல்யாணமான புதுசுல சாப்பாடு செஞ்சு வச்சிருவேன். எங்க வீட்டுக்கு வரும்போது எப்ப சாப்பிட்டாலும் எங்க அம்மா சாப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டுதான் சாப்பிடுவாரு. அப்ப நான் என்ன நினைச்சேன், ஓ இன்னைக்கு மறந்துடுவாரு, நாளைக்கு மறந்துடுவாரு, ஒருத்தர் வந்து அதை கரெக்டா கடைபிடிக்க முடியாது அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்துச்சு. அப்போ சரி நாளைக்கு மறந்துடுவாருன்னு பார்த்தா ரெகுலரா எங்க அம்மா சாப்பிடுச்சான்னு கேட்டுட்டுதான் சாப்பாட்டை எடுத்து வாய்க்க கொண்டு போவார். ஒரு டைம் சாப்பாடை எடுத்துட்டாரு, சாப்பிடறதுக்கு எடுத்து கையில அதுக்கு அப்புறமே எங்க அம்மா சாப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டுதான் சாப்பிடுவாரு. அப்ப நான் என்ன நினைச்சேன், எப்படி கண்டினியூஸா இதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியுது, சும்மா ஒரு 4 நாள் கேட்டுட்டு விட்டுருவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் எங்க மாமியார் இருந்தாங்க. ஆனா அந்த 3 வருஷம் ஒரு நாளும் கூட எங்க அம்மா சாப்பிட்டுடுச்சான்னு கேட்டுட்டுதான் சாப்பிடுவாரு. சரி அந்த பழக்கம் அதோட போயிரும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கூடவே இருந்தாங்க. அப்பவும் சாப்பிடும்போது அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு தான் சாப்பிடுவாரு. நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து ஒரு சும்மா விளையாட்டுக்காக கேக்குறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் இப்ப இந்த திருக்குறளை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. நன்றிங்க. ஒரு குறள் மொழியா நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்முடைய பாட்டன் வள்ளுவன் சாதாரணமான வார்த்தைகளை எழுதல, எல்லாம் வாழ்வியல், வாழ்க்கை. சிறப்பு சிறப்பு. நான் நினைப்பேன் ஒரு நாள் அதை மறந்துடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன்.
ஆனா என்னோட எண்ணம் தான் தோத்து போச்சு. ஆனா அவர் செயல் அவர் கரெக்டா இருந்திருக்காருங்கிறது அது ரொம்ப நாள் கழிச்சுதான் அது புரிய ஆரம்பிச்சது. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சிறப்புங்கம்மா. அடுத்ததாக பெரம்பலூரை சேர்ந்த செல்வடியில் பாஸ்கர் ஐயா அவர்கள். இனிய உற்சாகமான செல்வ வணக்கம் சார். வணக்கம். எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நம்மளுடைய மனசாட்சி சொல்லும், சரி இது செய்யலாம், இது செய்ய வேணாம் அப்படிங்கிறது. நேர்மறை ஆற்றலோட எந்த காரியம் செஞ்சாலும் துணிஞ்சு செய்யலாம். எதிர்மறை வினைகள் நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம செய்ய போகும்போதே இதனுடைய பின்விளைகள் தெரியும். இப்ப நம்ம செஞ்சிடலாம் ஒரு தப்பு, ஆனா அதனுடைய பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே நினைக்கிறது கிடையாது. என்னன்னா நம்ம நிறைய அனுபவம் இருக்கு. நம்ம நேர்மறை ஆற்றலோட செயல்படும் போது நம்ம தப்பு செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாது. காரணம் என்ன, அந்த மனசு உள் மனசு வந்து சொல்லும், நீ செஞ்சேன்னா இது சிறப்பு கிடையாது அப்படிங்கும். அப்ப அந்த தவறு நம்ம செய்யாம தடுக்கப்படுகிறோம். அந்த நேர்மறை ஆற்றலோட எந்த செயல் செய்யும் போதும் அது சிறப்பா இருக்கும். எதிர்வினைகள் நம்மளை கிட்ட நெருங்காது அப்படிங்கிற விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிறேன். மனசாட்சி எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதை சிறப்பா செய்யணும். சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை செய்யணும், நமக்கு நல்ல விஷயத்தை செய்யணும், அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யணும், நம்மளும் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னோக்கி செல்வ சிந்தனை தினம் தினம் சிறப்பா செஞ்சு கொண்டிருக்கு. இன்று 10 மணிக்கு 10 to 11 எல்லாரும் செல்வந்தரும் வாங்க. போன வாரம் வராதவங்க இந்த வாரம் கண்டிப்பா வாங்க. இந்த போன வாரம் வந்தவங்களும் வாங்க, திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி 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 நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. அடுத்ததாக கருத்து கூற விரும்புவர் மலேசியா அருணகிரி ராமையா ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். காலை வணக்கம் ஐயா. இன்னைக்கு கருத்தை பத்தி, மனத்தை பத்தியும் பிளாக் பாக்ஸ் பத்தி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பிளாக் பாக்ஸ்ன்றது உண்மையிலவே இயற்கையாவே கடவுள் இந்த பிறவி முடிக்கிறதுக்கு நம்மளுக்குள்ளே ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கு. அதாவது இந்த தர்மம் நீங்க செய்யற ஒவ்வொரு, அதாவது நீங்க சொல்லுவீங்களா பொய் சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாதுலாம் சொல்லி பாருங்க. ஒவ்வொரு செயலும் நான் ஒரு வேற புக்ல இதை படிச்சேன். நான் அதை ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அதாவது நம்மளுக்குள்ள அந்த நம்ம மூளைக்கு கீழே கண்கள் வழியா நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பு செய்தியும் ஒவ்வொரு செய்தியும் அங்க பதிவாகுது. அப்ப நம்ம என்ன அந்த பதிவாகுது அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில நம்ம என்னென்ன நல்லா செஞ்சுட்டு போறோமோ அடுத்த பிறவி என்ன இருக்கக்குள்ள ஒரு நல்ல இடமா இதை விட பெட்டரா. அதனால ஒவ்வொரு மனிதனும் அன்றாட வாழ்க்கையில சரியான செயலை செஞ்சு வந்தாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்த பிறவி இதை விட பெட்டரா கிடைக்கும். ஒவ்வொரு செயலும் அந்த மூளைன்றது மூளை மூளை இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். இந்த புள்ளியில பதிவாகுன்னு அந்த புக்ல படிச்சது. அதனால எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறையான செயல் நான் செய்யறதில்ல. அது செஞ்சுட்டே இருந்து நான் ஞானவல்ல பரஞ்சோதி மகன் புக்ல படிச்சேன். அதுல கிடைச்ச எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான். அதனால எதுவுமே எதிர்மறையான செயலை செய்யாம போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அவங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க ஏதாச்சும் பிரச்சனைல இதெல்லாம் மாட்டிக்கிட்டா கூட உங்களுக்கு அங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால இந்த பிளாக் பாக்ஸ்ன்றது அங்க சொல்ல வருது என்னன்னா, பிளாக் பாக்ஸ்ன்றது மனிதனுக்குள்ளயும் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க இறப்புக்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க எந்தெந்த பிரிவை எடுத்தாங்க. நீங்க சொன்னீங்களா நான் வந்திருக்கேன், வேற இடத்துல கண்ட்ரில பண்ணுவோம். அதாவது இந்த பிரிவில நம்ம செய்யறது இந்த பிரிவுல செய்யறது அது பதிவு ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி நியாயம் தர்மம் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிரிவை நம்ம எடுத்து போறோம். ஆனா அது எப்படின்னா அந்த எப்படின்னா அந்த இறப்பு முடிஞ்சவன் இந்த பதிவு ஆகிறது பதிவு தான் அந்த ஆத்மாவோட செஞ்சு
அப்ப அந்த பதிவு தான் அடுத்த பிரிவுக்கு வந்து அந்த பதிவோட அவங்க எந்த குடும்பத்துல பிறக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லி அந்த புக்ல எழுதி ஒரே சொல்லி நன்றி சொல்லி நன்றி வணக்கம் சார். நன்றி 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 ஐயா. நீங்க எல்லாருமே அடுத்த பிறவிக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. இப்ப அடுத்த பிறவிக்கு சேர்த்து போய் சொல்லாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரு விஷயம் இருக்குங்க சார். சரி சரிங்க. அடுத்ததாக ஈரோடு ஆரன் புதுரை சேர்ந்த வெற்றி திலகம். அனைவருக்கும் பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குரல், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு வாழு ராஜா. மனிதா, நீ ராஜாவாகவும் ரோஜாவாகவும் வாழ்வது அவரவர் மனத்தோற்றத்திலே. நேர்மை உள்ளவர் நெஞ்சம் அறவழியே செல்லும். நேர்மை என்பது எவர் ஒருவர் நம்பிக்கையும் உண்மையும் கொண்ட செயலை செய்கிறாரோ அதுவே நேர்மையாகிறது. வாய்மை என்பது நம்பிக்கையும் உண்மையும் கொண்ட சொல்லை பயன்படுத்துகிறாரோ அதுவே வாய்மையாகிறது. நேர்மை, வாய்மை, தூய்மை இவை மூன்றுமே நம் மனதிற்கு மந்திர சொல்லாக இருக்க வேண்டும். எவரொருவர் தன் மனதிற்கு தெரிந்தும் சொல்லும் பொய்யானது செயலை முடித்த பின் தன்னெஞ்சே அவரை சுற்றிவிடும். செல்வந்தராகிய நாம் சொல்லும் செயலும் ஒன்றாயின் அச்சொல்லே வெல்லும் சொல்லாக மாறி நம்மையும் வாழ்விக்கும் பிறரையும் வாழ்விக்கும் என்று கூறி நம் மனமே நமக்கு சாட்சி, அதுவே மனசாட்சி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளராக சேலம் நங்கவள்ளியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, என்னுடைய குரல் பதிவு வருதுங்களா? கிளீனா வருதுங்க ஐயா. ஓகே 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 ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயம் நாம் அனைவரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை வைப்ரன்ட் சார் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த வகையில சத்தம் வருதுங்க சார், வெளியே சவுண்ட் வருதுங்களாமா சார்? இல்ல இல்ல, மியூட் பண்ணிட்டேன் சார், மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. அதே போல அதிகாரம் 30 வாய்மை ஒரு சிறப்பான அதிகாரம். இந்த வாய்மையின் மூலமா இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையை வைப்ரன்ட் சார் இன்னைக்கு அழகா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே போல குறள் எண் 293 தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒரு அற்புதமான குறள். நிச்சயமா வாழ்க்கையில வந்து இந்த குறள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்குது. அதே போல இந்த குறள் வந்து மிக முக்கியமான உன்னதமான வந்து ஒரு குறள். இதன் மூலமா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு வைப்ரன்ட் சார் தொடக்க நிலையில நமக்கு சொன்னாரு. அந்த வகையில நல்லது கெட்டது எதுவென்று தனக்கு தெரியும், நல்லது தீயது எது என்பது நம்முடைய மனதிற்கு நிச்சயமா தெரியும். நம்முடைய நெஞ்சுக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்க போவதில்லை. அதே போல நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முன்கூட்டியே அறியக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வைப்ரன்ட் சார் நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு வாலியை குறிப்பிட்டாரு, விமானத்தினுடைய கருப்பு பெட்டியை குறிப்பிட்டாரு. அதே போல பாடல் வரிகளையும் நமக்கு குறிப்பிட்டார். நிறைய பாடல் வரிகளை குறிப்பிட்டாரு. குறிப்பா தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவர் வருந்தியாகணும், தப்பு செய்தவர் திருந்தியாகணும், திருந்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் வரியிலேயே நமக்கு குறிப்பிட்டாரு. எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு தேவையான 12 வகையான சிறப்பு மிக்க தகவல்களை அடிக்கோடிட்டு காட்டினாரு. 1 2 3 4 சொல்லி வரிசைப்படுத்தி அழகா நமக்கு குறித்தாரு. இந்த 12 விஷயங்களை மறுபடியும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு கூட நாம் எழுதி வச்சுட்டு அதன்பால் நம்முடைய இயக்கத்தையும் நம்முடைய சிந்தனையும் செயலையும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் எதிர்வரும் காலம் ஒரு வசந்த காலமா மாறும். செல்வந்த நிலைக்கு உரிய அந்த பயணத்தை தொடர்வதற்கான வழிகளும் பயணமும் நமக்கு ஈஸியாகும் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டாரு. அதே போல நமது மனதிற்கு நேர்மையாகவும் நம்முடைய சிந்தனைக்கு செயல்பாட்டிற்கு நேர்மையாகவும் வாழ்ந்து காட்டினால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத நமக்கு நிறைய உதாரணங்களை முன்னிலைப்படுத்தி நம்ம வைப்ரன்ட் சார் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கணும், நம்முடைய இயக்கம் எப்படி இருக்கணும், சிந்தனை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரி
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது நமக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் ஏதோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி அப்படிங்கிற அந்த அற்புதமான வரிகளுக்கு ஒப்ப நாம் அனைவரும் நல்ல சிந்தனையோடு நம்முடைய செயல்களை தொடர்ந்து செய்து வந்தால் அதுவே செல்வந்த நிலைக்கு உரிய வழி என்பதை இன்னைக்கு நிறைய உதாரணங்களையும் அற்புதமான அந்த விஷயங்களையும் நம்மோடு அடிக்கோடிட்டு காட்டிய வைபன் சாருக்கும் மற்றும் கருத்துரை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த புரோகிராமை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற நண்பர்கள், குறிப்பா நம்முடைய அருணகிரி சாரு, நம்முடைய நாராயண் சார் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பான நிறைவுரை வழங்கினார் நம்முடைய சேலம் நங்கவள்ளியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு வேறொரு புதிய குரலுடன் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மன்னிப்பு கேட்கிறேன்.